ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதில் கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும். அதன் மூலியமாக மற்ற பொருளும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குவளை. சின்ன சைஸ்னாலும் காரைக்குடி பாத்திரம் ஃபுல்லாக அழுத்தமாக இருக்கும். நல்லா மெழுகோட புது பாத்திரமாக இருக்கக்கூடியது. கொஞ்சமாக நம்ம ஒரு பூஜை அறையில் பால் எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி நெய்வேத்தியத்துக்கு அந்த மாதிரி எதுவும் எடுத்து வைக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 3 இன்ச் இருக்கக்கூடியது. ஹைட்டு 650 ரூபா, 650ங்க அந்த பீஸு. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேசனு. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேசனு. நல்ல பெரிய சைஸு, 3 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஹைட் வந்து 3 இன்ச்சு 9 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. 1300 ரூபா, 1300ன்னு விலை கொடுக்குறேங்க. நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடியது. அடுத்தா பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சந்தன பிழா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். நல்ல கனமாக இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் உள்ளது. முழுக்க பொட்டடிச்சே செஞ்சுருக்காது. மோஸ்ட்லி காப்பரில் கிடைக்காது, எப்போயாவது தான் கிடைக்கும். இது எல்லாமே இப்போ உள்ள காப்பர் கிடையாது. ரொம்ப வருஷங்களுக்கு முந்தைய காப்பர், அந்த காலத்து பாத்திரங்க. நல்ல கண்டிஷன், அழுத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு. அது வந்து 1100 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 1100. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். நம்ம தண்ணி மோந்து குடிக்கிறதுக்கு வச்சுக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. ஒரு 3/4 லிட்டர் கிட்ட பிடிக்கும். இன்றைக்கி எல்லா பாத்திரமும் மோஸ்ட்லி நம்ம பார்த்து தான் எடுத்துகிட்டு வர்றது. எல்லாமே சூப்பரான ஒரு கண்டிஷனில் உள்ளது தான். நல்ல பளபளப்போட நல்ல ஷைனிங்கில் இருக்கக்கூடியது. 5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு செஞ்ச வாக்கில் அப்படியே நமக்கு கிடச்சிருக்கிறது தான். இது வந்து உங்களுக்கு 950 ரூபா, 950 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு வெண்ணச்சட்டின்னு சொல்கிறது. வெங்கலத்தில் உள்ள ஒரு வெண்ணச்சட்டின்னு சொல்கிறது தான். இது ரொம்ப இப்போ டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ். குமிழ் தூக்கு இதெல்லாம் வந்து டிமாண்டில் இருக்கக்கூடியது. எப்போயா தான் கிடைக்கும். இது வந்து கண்டிஷன் வந்து மூடி வந்து கொஞ்சம் ஃபுல் டைட்டில் இல்லை, நார்மலாக சும்மா மூடுற மாதிரி தான் இருக்கக்கூடியது. இதில் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும். வித்தியாசமான ரொம்ப கிடைக்காதனால எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். சைஸ் வந்து 7 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. வெண்ணச்சட்டி 5.5 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. 1800 ரூபா. அந்த வெண்ணச்சட்டி வந்து 1800, 1800, 5.5 இன்ச்சு சைஸ் ஹைட்டு. அடுத்தா பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு மாவிளக்கு சட்டி. நல்ல கனமாக இருக்கக்கூடிய வெங்கலம். நல்ல லேசாக அப்படி தட்டினோம்னாலே அப்படியே ஒரு வைப்ரேட் ஆகுது. அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி திக்னஸ் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு கனம். இந்த வரம்பு பார்த்தோம்னாலே அவ்வளோ கனமாக இருக்கும். நல்ல ஒரு மாவிளக்கு சட்டி. பூஜை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1700 ரூபா, 1700ங்க. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய குமிழ் தூக்கு. 2 தூக்கு ஒரே மாதிரி அப்படியே ஒரு ஷைனிங்கில் இருக்குது கண்டிஷனு. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. மூடியெல்லாம் காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கலர் அப்படி இருக்குது. வெளியிலேயும் அதே ஷைனிங் வந்து நல்ல இதாக செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடிய குமிழ் தூக்குலாம் அந்த மேலே இருக்க மூடியே இன்றைக்கி கிடைக்கிறது இல்லை, அந்த குமிழ் டைப்பில். ஏன்னா செய்யறதுக்கு அது மாதிரி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. 2 தூக்கு இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி உள்ளதுங்க. ஒரு சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ். ஒரு பீஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு, ரெண்டும் ஒரே சைஸ் தான். ஒரு தூக்கு வந்து 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 1900. ரெண்டையும் செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம், தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம். 1900 ஒரு பீஸ் ஈச். நமக்கு பொருள் கிடைக்கிறது தான் இந்த கலவு கண்டிஷனில் கிடைக்கிறது டிமாண்டாக இருக்குது. பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். பித்தளையில் அடுத்து பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பால் தூக்கு அல்லது எண்ணெய் தூக்குன்னு சொல்லக்கூடியது. இதுவும் நல்ல பெரிய சைஸு. 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி, பெரிய சைஸு. சைஸ் பார்த்தோம்னா 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இது அந்த கைப்பிடியெல்லாம் நல்ல பட்டை கைப்பிடியாக இருக்கும். இதில் வித்தியாசமான இது என்னென்னா மேல் சைடு மூடுற மாதிரி, உள்ளே மூடுற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக மூடி. இது மேலே மூடுற மாதிரி இருக்கிறது. உள்ளேயும் அப்படி ஒரு ஈயம்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு 2900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அந்த பால் தூக்கு. அடுத்தா பார்க்குறது ஒரு காஃபி ஃபில்ட்ரு. இதுவும் உங்களுக்கு 10 இன்ச்சு சைஸ் இருக்குது. 10 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு தான். இதில் என்ன ஒரு எதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது, இது நல்லா ஒரு அந்த காலத்து காஃபி ஃபில்ட்ரு ஒரு 1.5 லிட்டர் கிட்ட பிடிக்கும். நிறைய பேருக்கு காஃபி கலக்கிறதுக்கு வச்சுக்கலாம். மெயினாக நான் இது எடுத்துகிட்டு இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு இந்த மூடியே வந்து அழகாக மூடியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மூடியே வந்து நம்ம கீழே இருக்கிறதுக்கு மூடிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு பார்த்தோம்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கண்டெய்னர் மாதிரி, ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது அடிப்பாகும். எப்படி வேணாலும் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் வந்து 2900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 2900. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு விளக்கு தான்.
இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு விளக்கு, 7 முக விளக்கு. மேலே மயில் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கீழே வந்து அழகாக தோகை மாதிரி இருந்து 4 சைடும் 7 முகம் விளக்கு தொங்குற மாதிரி, தொங்கு விளக்கு மாதிரி இருக்கக்கூடியது. லேசாக நம்ம டைட் வச்சோம்னா அப்படி சுற்றுற மாதிரி இருக்கும். சுற்றுற மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா நல்லா டைட் வச்சுக்கலாம். இது வந்து எல்லாம் கலட்டக்கூடியது தான். அந்த தண்டு பகுதி வந்து கலட்டக்கூடியது தான். சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 1.25 அடி. நல்ல வித்தியாசமான விளக்கு. மேலே 5 மேலே ஒரு 7 முகம், சுற்றிலும் 4 விளக்கு 7 முகத்தில் இருக்கக்கூடியது. நல்லா 35 திரிகிட்ட போட்டு நம்ம அழகாக ஏற்றலாம். அந்த ஒவ்வொரு விளக்குலையுமே மயில் டிசைன் இருக்கும். சைஸ் பார்த்தோம்னா 1.25 அடிக்கு 7 இன்ச்சு. ஹைட் வந்து 1.25 அடி வரும். அது தண்டு பகுதி. இது தண்டு பகுதி நல்லா வித்தியாசமானது தான். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 2900 விலை கொடுக்குறேங்க. 2900. நல்ல வித்தியாசமான விளக்கு. இப்போ டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு இந்த மாதிரி விளக்கு பயன்படுத்துகிறாங்க. சைஸ் வந்து 1.25 அடிக்கு 7 இன்ச்சு சைஸ். 2900, 2900. அடுத்தா பார்க்குறது ஃபோட்டோ ஃப்ரேம் தான். 2 தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 ஃபோட்டோ ஃப்ரேமு. நம்ம நல்ல வித்தியாசமான ஃபோட்டோ ஃப்ரேமு வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன். வார்னிஷ் அடித்து அனுப்பி விடலாம். நல்ல மேலே வந்து ஒரு ஹூக் இருக்குங்க. அதை வந்து தொங்க விட்டுக்கிற மாதிரி, செவுத்தில் தொங்க விட்டுக்கிற மாதிரி ஒரு ஹூக்கு. இப்போ வந்து 2 குழந்தைங்க 2 பேர் ஃபோட்டோவோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோவோ வச்சு அழகாக நம்ம செவுத்தில் மாட்டி விடுறதுக்கு அழகாக வச்சுக்கலாம். இது வந்து லாக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு அட்டை வச்சு நம்ம அதில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்கை வந்து நம்ம ஒரு சைடு திருப்பி விட்டுக்கிட்டோம்னா அழகாக அவ்வளோதான், நல்லா பிடிச்சிக்கும். வேறு ஒன்றுமே தேவையில்லை, அப்படியே மாட்டி விட்டுறலாம். நம்ம அந்த ஃபோட்டோ மாற்றணும்னா அந்த லாக்கை எடுத்துகிட்டு வேறு ஃபோட்டோ மாற்றிக்கலாம். 2 பீஸ் இருக்குது. 2 பீஸும் அப்படி செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். சைஸ் வந்து உங்களுக்கு 1 அடிக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு பீஸ் வந்து 1400. 2 பீஸும் 2800, 2800ன்னு விலை கொடுக்குறேன். 2 செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது வந்து ஒரு வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். இது நல்லா புக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. கிடைக்க நம்ம அந்த மாதிரி பொருள் போட்டுட்ருக்கோம். இது சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இதில் வந்து மேலே லாக்கு வந்து மேலே இருக்குது. நம்ம மேலே இருக்கிறத மேல் சைடாக தள்ளினோம்னா ஓப்பன் ஆகிக்கும். நல்லா வித்தியாசமான பாக்ஸ். அது போக உள்ளுக்குள்ளேயே இன்னொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது சைடில் ஒரு சின்ன காடி மாதிரி இருக்கும். அது நம்ம மேலே தள்ளினோம்னா அழகாக அது ஓப்பன் ஆகும். சின்ன பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நல்ல வித்தியாசமான ஒரு வெள்ளைப்பித்தளை பாக்ஸு. அந்த காலத்தில் இது வெத்தலைப்பேட்டியாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து இது ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல வித்தியாசமாக இருக்கவும். இது வந்து 1900 விலை கொடுக்குறாங்க. 1900. 5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸு. அடுத்தா பார்க்குறது 2 மங்கு கண்டெய்னர் தான். 2மே நல்ல சின்ன சைஸ் தான். உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. கொஞ்சமாக எதாவது எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2மே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 2மே நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது, அழகாக அந்த மூடியோடு இருக்கக்கூடியது. ஒரு பீஸ் வந்து 800, 2 பீஸும் ப்ளூ ஒன்று பச்சை ஒன்று, 2ம் 1600 விலை கொடுக்குறேன். அடுத்தா பார்க்குறது ஒரு கொட்டான் தான், ஓலை கொட்டான். இது வந்து நார்மலாக இருக்க ஓலை கொட்டான் தாண்டி ஓலை கொட்டான் பின்னதுக்கப்புறம் உள்ள ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறது, ஜிகினா மாதிரி வச்சு அதுக்கு மேலே பின்னியிருக்காங்க. அந்த கொட்டான் வந்து 700ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் உள்ள ஒரு பாக்ஸு. பர்மா தேக்கில் செஞ்ச அந்த காலத்தில் உள்ள ஒரு பாக்ஸு. நல்லா நம்ம எதுவும் பொருள் வச்சு பீரோவில் வைக்கக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. நல்ல திக்னஸும் பாக்ஸோட திக்னஸும் நல்ல ஹெவி திக்காக இருக்கக்கூடியது. நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. சைஸ் வந்து 9.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. எல்லாமே அந்த மரம் என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக சுற்றிலும் பாலிஷ் பண்ணாலும் உள்ளேயும் அடியிலையும் பாலிஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரிஜினல் தேக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக 9.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு. இந்த பெட்டி இது வந்து 3200, 3200ன்னு விலை கொடுக்குறேங்க. இன்றைக்கி சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. இன்றைக்கி நம்ம போட்டிருக்க பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.